தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. என் இனிய உறவுகளே, நாம் இன்று 4/10/24 இருக்கிறோம். இன்று முதல் வெள்ளிக்கிழமை. திரு இருதய ஆண்டவருக்காக நாம் ஒப்பு கொடுக்கும் இந்த நாள். நாம் இன்று தொடர்ந்து வாசித்து கொண்டே இருக்கிற சங்கீத தொடர்ச்சி 46, 1, 2, 3, 4, நீதிமொழிகள் 23, 10, 11, 12. இன்றைய வாசகம் யோபு நூலிலிருந்து நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிறோம். யோபு நூலிலிருந்து கடந்த 2-3 நாட்களாக யோபு 38, 1, 12, 21, 40, 3, 4. ஆண்டவர் யோபுவுக்கு அருளிய பதில்: உன் வாழ்நாளில் காலை பொழுதுக்கு கட்டளையிட்டதுண்டா? இன்றைய நற்செய்தி லூகாஸ் 10, 13, 16. அக்காலத்தில் இயேசு கொரோசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு. நாம் ஆண்டவரை எத்தனையோ நல்ல விதங்களில் நாம் சந்தித்திருப்போம். ஆசிரியராகவும், வைத்தியராகவும், போதகராகவும், நண்பராகவும், தந்தையாகவும், தாயாகவும். இதோ தாய் போல தேற்றி ஆண்டவர் நம்மை நாம் சந்தித்திருப்போம். ஆனால் அவருக்கும் உணர்வுகள் உண்டு. ஆனால் அவர் உணர்ச்சி வசப்படுவோர் அல்ல. இதோ அவருக்கு கோபம் வந்து, கொரோசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு. ஏன்னா அவரை நம்பாமல் அவர் எத்தனையோ விதத்தில் அவரை எடுத்து சொல்லியும் அவர்கள் கேட்காததினால் அவருக்கு அந்த ஐயோ கேடு என்று. உனக்கு பெதாய்ஸ்தா நகரே, ஐயோ கேடு உனக்கு. எனினால் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர்சோதன் நகரில் செய்திருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்குடையுடுத்தியிருப்பார்கள். அதே போல்தான் இன்று நமக்குள் எத்தனையோ நன்மைகள் நாம் பெற்று வருகிறோம் இறைவனிடமிருந்து. ஆனால் நாம் அவருக்கு பதிலாக என்ன செய்கிறோம்? தீமைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாக எதிர்பார்க்கப்படும். இயேசு மற்றும் அவரது சீடர்கள் அதிகம் பணி செய்த இடங்கள் கொராசின், பெத்சைதா மற்றும் கபர்நகும். அங்கே இயேசு பல புதுமைகளையும் வல்ல செயல்களையும் நிகழ்த்தினார். அவர் நல்ல மேய்ப்பனாய் தன் மந்தையை தேடிச் சென்றார். ஆனால் இந்த நகர்கள் இயேசுவுக்கு செவிசாய்க்காமல் அவர்களிடம் இறுதி நாள் தீர்ப்பில் உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை மிக கடினமாகவே இருக்கும் என்று வேதனையின் உச்சத்தில் குமுறுகிறார். அன்பு உள்ளங்களே, கடவுளின் நிறைவான ஆசீர்வாதங்களை அனுபவித்து கொண்டிருக்கும் நாம் இந்த ஆசீர்வாதங்களை பிறரோடு பகிரப்பட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பில் உள்ளோம் என்பதை உணர்வோம். ஏனெனில் கடவுளின் ஆசீர்வாதம் என்பது நமக்காக மட்டுமல்ல, அது பிறரோடு பகிரப்பட வேண்டிய ஒன்று. லூக்கா 12, 13, 21 சொல்லப்பட்ட அறிவற்ற செல்வனை போல் ஆசீர்வாதங்களை சேமித்து மக்க செய்யாமல் அதை பிறரோடு பகிர்ந்து பலுகி பெருக செய்வோம். இறை ஆசீர்வாதத்தை பிறரோடு பகிர்ந்து அதை இரட்டிப்புள்ளதாக்கி நிறைவான மகிழ்ச்சியால் நம் வாழ்வை வளப்படுத்துவோம். ஒரு அரசர் ஒரு நாள் மாறு வேடத்தில் நகர வீதிகளில் நடந்து கொண்டு சென்றார். ஆனால் வெகு சீக்கிரமாகவே அரண்மனைக்கு திரும்பிவிட்டார். அவரிடம் மந்திரி காரணம் கேட்டபோது தான் நடந்து சென்ற பாதையில் கல்லும் முள்ளும் இருந்ததால் அவை தன் காலை காயப்படுத்தி விட்டன என்று அரசர் சொன்னார். அத்துடன் அவர் நிறுத்தி கொள்ளவில்லை. இனி வீதிகளில் நடக்கும் யாருக்கும் முள் குத்தக்கூடாது என்பதற்காக ஊர் முழுவதும் அதனை அனைத்து வீதிகளிலும் மாட்டுத்தோலை பரப்ப வேண்டும் என்று செய்தி சொல்கிறார் மந்திரியிடம். ஆனால் அதை மந்திரி ஆலோசிக்கிறார். கொஞ்ச நேரம் ஆலோசித்துவிட்டு அவரை ஒதுக்கிவிட்டு
அவர் சொல்வதில் உண்மை உணரும்படி அதை வாழும்படி அவர் செய்து அவருக்கு ஒரு ஆலோசனை கூறுகிறார். அரசே, நீங்கள் சொல்வது சரிதான். ஆனால் நம்ம ரோடு முழுதும் மாட்டுத்தொலை நாம் போட வேண்டுமென்றால் பல மாடுகளை நாம் சாகடிக்க வேண்டியிருக்கும். அதனால் உங்கள் காலுக்கு மட்டும் முள் குத்தாமல் இருக்க நாம் அதற்கு ஏற்பாடு செய்வோம் என்று சொல்கிறார். அப்பொழுது அவர் யோசித்துவிட்டு, அன்று முதல் எல்லாருக்கும் அந்த ஊரில் எல்லா கால்களிலும் காலணி கொடுக்கப்பட்டது. இது ஒரு கதையாக இருந்தாலும் நாம் சிந்திப்போம். மற்றவர்களுக்காக உதவுவதற்காக தன்னை அர்ப்பணிக்க முன்வந்த அந்த அரசரை போல் நாம் பிறருக்காக வாழ முயற்சி செய்வோம். நம்மை நாம் தாழ்த்தி நம்மை நாம் பிறருக்கு அர்ப்பணிக்க. மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.